சாதிக் பாட்சா பார்த்தா திமுக நிர்வாகியாக இருக்கார். இதை பார்த்தா அன்றைக்கி ஊடகங்களில் எல்லாம் பார்த்தோம்னா இதில் அந்த ஞானசேகரனா அவர் துணை முதல்வரோட நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காரு. சாதாரண யாரோ ஒரு பப்ளிக்காக போய் ஃபோட்டோ எடுத்திருக்காரா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரியாத உங்களோட 1000 பேர் ஒரு நாள் ஃபோட்டோ எடுப்பாங்க. இல்லை அது அதே மாதிரி ஃபோட்டோவா அவர் திமுகவை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. அது அவங்க தான் அதுக்கு சரியான பதிலை சொல்லணும். இன்னொன்று, இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவதன் மூலம் இது போல தவறுகள் செய்ய, இது மாதிரி கொடுமைகள் செய்வதற்கு வருங்காலத்தில் யாரும் முன் வரக்கூடாதுங்கிறது தான் இதில் நான் அரசியலாக பார்க்க விரும்பவில்லை. இது ஒரு நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுக்கு நடந்ததை தான் நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது கூட ஒரு பெரிய அது ரொம்ப டிவியில் நான் பார்த்துட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன். ஏன்னா இது நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு. எனக்கு கூட இப்போ கேள்விப்பட்டேன் தேர்தல் தேசிய மனித உரிமை ஆணையம் நடவடிக்கை சொல்லி இதில் காவல்